இது வந்து மிக முக்கியமான விஷயம். அனைத்து பெண்களும் வந்து கட்டாயம் அறிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னன்னு சொன்னால், இந்த மாதவிடாய் இரத்தத்திட நிறங்களும், அதனுடைய அறிகுறிகளும். சரியா? இப்ப நாம பார்ப்போம் மெயினா ஒரு 8 கலர்ல வந்து எங்களுக்கு என்ன செய்யும்? இந்த மாதவிடாயினுடைய இரத்தம் வந்து வெளிவரும். என்ன கலருக்கு வந்தா அதுக்கு என்ன விஷயம்? என்ன கலர்ல வந்தா அது வந்து அசாதாரணமானது? அப்படின்றத வந்து நாம பார்ப்போம். முதலாவது வந்து சிவப்பு நிறம். சரியா? இந்த சிவப்பு நிறத்துல வரக்கூடிய மாதவிடாயை பொறுத்த வரைக்கும் இது வந்து சாதாரணமான ஒரு இரத்த போக்கு தான். சரியா? இது பொதுவா வந்து எல்லாருக்குமே இப்படி வந்து வரக்கூடியது. இது வந்து ஒரு உடம்புக்கும் ஆரோக்கியமானது தான். இப்படி வரக்கூடிய டைம்ல நாங்க எந்த விதமான சஞ்சலங்களும் பட வேண்டிய அவசியம் இல்ல. அதே மாதிரி 2வது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கருஞ்சிவப்பு. அது வந்து டார்க் ரெட் கலர்ல வரும். சரியா? இப்ப நாங்க இதுல வந்து உங்களுக்கு கலர் டிஃபரன்ஸ் விளங்கணும்ன்றதுக்காக வேண்டி தான் அதே கலருக்கு அந்த வேர்டிங்ஸையும் வந்து போட்டு காட்டிக்கிறோம். சோ நீங்க இந்த கலரை வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் கருஞ்சிவப்பு கலர். சரியா? டார்க் ரெட் கலர்ல இப்ப வருதுன்னு சொன்னால் இது வந்து மிச்ச நாளா எங்களுக்கு வந்து மென்சஸ் வராம இருந்துட்டு அதுக்கு பிறகு வருது அப்படின்ற அர்த்தம். அதாவது இது வந்து இந்த உதிரப்போக்கானது நீண்ட நாட்களுக்கு பிறகு நமக்கு மென்சஸ் வராம இருந்துட்டு நம்மளுக்கு வருது. இப்ப உதாரணமா ஒரு 4, 5 மாசத்துக்கு பிறகு நம்மளுக்கு மென்சஸ் வருதுன்னா கொஞ்சம் டார்க் ரெட்ல வந்து வரும். சரியா? இதுவும் வந்து ஒரு பிரச்சனை உண்டு இல்ல. இப்ப இந்த கலர்ல இப்ப வந்துட்டு தானே மென்சஸ், அதால பிரச்சனை இல்ல. அதே மாதிரி இப்ப தொடரா வந்து மென்சஸ் வராம இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம கட்டாயம் வந்து என்ன செய்யணும்? மருத்துவரை வந்து அணுகணும். அது வந்து இப்ப ஒரு புள்ள வந்து ஏஜ் அட்டன் பண்ணி அந்த ஒரு வருடத்துக்குள்ள அந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அது பிரச்சனை இல்ல. சரியா? ஒரு வருஷத்துக்குள்ள சில டைம் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா அது முன்னுக்கு பின்னுக்கு ஆகலாம், வராம இருக்கலாம், வரும். அப்ப அதுக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு வருடத்தை தாண்டியும் அந்த பெண் பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு வந்து மென்சஸ் வராம இருக்குது, அப்படி அந்த பிரச்சனைகள் அதுல ஒரு ஒழுங்கில்லாம இருக்குதுன்னா கட்டாயம் நாங்க வந்து என்ன செய்யணும்? மருத்துவரை வந்து நாடணும். சரியா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பழுப்பு நிறம். பழுப்பு நிறம் பிரவுன் கலர். சரி, இந்த பிரவுன் கலர்ல வருது அப்படின்னு சொன்னால் கரு உண்டாவதற்கான ஒரு அறிகுறி. அதாவது நாங்க பிரெக்னன்ட் ஆக போறோம் அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான் இந்த பிரவுன் கலர்ல வரக்கூடிய இந்த இரத்தம். சரியா? அடுத்தது இளஞ்சிவப்பு நிறம். இளஞ்சிவப்பு இந்த பிங்க் கலர்ல. சரியா? பிங்க் கலர்ல வருது அப்படின்னு சொன்னால் இது வந்து உடல் எடை குறைவதற்கான ஒரு அறிகுறி. சரியா? இது வந்து உண்மையிலேயே ஆரோக்கியம் இல்லாதது. ஏன்னு சொன்னா இப்ப நீங்க நினைக்கலாம் உடல் எடை குறையுதுன்னு சொன்னா நல்லம் தானே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா அப்படி இல்ல. மெயினா என்னன்னு சொன்னா நாங்க எந்த விதமான ஒரு டயட்டையும் வந்து நாங்க செய்யாம, எந்த விதமான உடல் குறையறதுக்கு எந்த விதமான ஒரு முயற்சிகளும் செய்யாம திடீரென்று நாங்க என்ன செய்றோம்? உடல் எடை குறைந்து கொண்டு போறோமாக இருந்ததுன்னு சொன்னா அது வந்து கட்டாயம் நாங்க ஹாஸ்பிடல்ல காட்ட வேண்டிய ஒரு விஷயம், மருத்துவரை அணுக வேண்டிய ஒரு விஷயம். அந்த டைம்ல வந்து எங்களுக்கு பிங்க் கலர்ல அந்த பிளட் வெளியாகிச்சுன்னு சொன்னாலும் இது வந்து ஆரோக்கியமானது இல்ல. இத வந்து கட்டாயம் நாங்க வந்து டாக்டர்ட்ட காட்ட வேணும். சரி, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கருப்பு நிறத்திலான ரத்தம், பிளாக் கலர்ல எங்களுக்கு வந்து ரத்தம் வருது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அரிப்புகள், இந்த என்ன ரேஷஸ், ரேஷ் வர்றதுக்கான ஒரு அறிகுறி. அப்ப எங்களுக்கு ரேஷ் வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான் கருப்பு நிறத்துல வரக்கூடிய இந்த இரத்தம். இப்படி வந்துச்சுன்னு சொன்னாலும் இதுவும் வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயம் இல்ல. கட்டாயம் வந்து நாங்க டாக்டர் கிட்ட போகணும். சரியா? அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா செம்மஞ்சள் நிறத்துல ஆரஞ்சு கலர்ல இப்ப எங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஏதாவது தொற்று நோய்கள் ஏற்பட போகுது அப்படின்றதுக்கான அறிகுறி. சரியா? ஆரஞ்சு கலர்ல வாரது ஏதாவது இப்ப தொற்று நோய்கள் வரப்போகுதுன்னு சொல்றது. இதுவும் வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயம் இல்ல. இந்த டைம்லயும் வந்து நாங்க என்ன செய்யணும்? டாக்டரை வந்து அணுகுறது கட்டாயம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வெள்ளை நிறத்துல வரக்கூடியது. இந்த வெள்ளை நிறத்துல வரக்கூடிய ரத்தத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து எங்கட உடல்ல அலர்ஜிக் ஏதாவது ஒவ்வாமைகள் ஏற்பட்டு அந்த ஒவ்வாமைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இரத்த சோகை ஏற்பட போகுது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான். இந்த டைமும் நாங்க என்ன செய்யணும்னா இதுவும் ஆரோக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இல்ல. இந்த டைமும் கட்டாயம் நாங்க என்ன செய்யணும்? டாக்டரை வந்து நாங்க கன்சல்ட் பண்ணணும். அதே மாதிரி 8வது வந்து சாம்பல் நிறம். சாம்பல் நிறம்னு வந்து கிரே கலர். இந்த கிரே கலர்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து எங்களுக்கு தொற்று நோய் ஏற்பட்டு கருச்சிதைவும் ஏற்பட போகுது அப்படின்றதுக்கான காரணம். சரியா? இதுவும் வந்து ஆரோக்கியமே இல்ல. அதாவது எங்களுக்கு வந்து தொற்று நோய் ஏற்பட்டு எங்களோட கரு வந்து சிதைய போகுதுன்றதுக்கான ஒரு முன்னறிவித்தல் மாதிரி தான் வரக்கூடிய இரத்தம் இந்த சாம்பல் கலர்ல வரக்கூடியதா இருக்கும். இந்த இதுவும் வந்து ஆரோக்கியமானது இல்ல. கட்டாயம் இப்படியான விஷயங்கள் இருக்கிற டைமுக்கு நம்ம டாக்டரை வந்து அணுக வேண்டும். நல்லா இத வந்து நினைவு வச்சுக்கோங்க. 8 வகையான கலர்ல வரும். என்னென்ன வகையில வந்துச்சுன்னா எது ஆரோக்கியம், எது ஆரோக்கியம் இல்ல அப்படின்றத வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இது வந்து கட்டாயம் நீங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டியது. சரியா? ஓகே, ஃபைனலி
இப்ப நாங்க எப்ப மருத்துவரை அணுக வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரியா? இப்ப நான் நான் என்ன சொல்றது? மென்சஸ் உடைய கலரையும் சொல்லிட்டேன். என்ன காரணத்துக்காக வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப இப்படியெல்லாம் இருக்கிற டைமுக்கு, இப்ப இது வந்து நம்ம டாக்டர்ட்ட தான் போகணும். அப்படியான ஒரு சிச்சுவேஷன் எப்பன்னு சொல்லி சொன்னால், முதலாவது எங்கட இரத்தத்துல, எங்கட மென்சஸ் இரத்தத்துல வந்து மாறுபட்ட கடுமையான ஒரு துர்நாற்றம் இருந்துச்சுன்னு சொன்னா, இயற்கையிலேயே மென்சஸ்க்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு வாசம், ஒரு இது ஒன்று இருக்கும். சரியா? அது வந்து எல்லா பெண்களுக்கும் நார்மலா வந்து தெரிஞ்சது. அத தவிர்த்து கடுமையான ஒரு துர்நாற்றம் அப்படி லைக் ஏதாவது இருந்துச்சுன்னா, கட்டாயம் நாங்க வந்து மருத்துவர அணுக வேண்டும். அதே மாதிரி வந்து அதிக இரத்த ஓட்டம்ன்னு சொல்ற டைமுக்கு வந்து கூடுதலா மென்சஸ் போகும். ஒரு ஒரு மணித்தியாலத்துக்குள்ள நாங்க ஒரு பேட், 2 பேட் அப்படி ஒரு பேட் மாத்துறோம்னா கூட அது வந்து கூடுதலான இரத்த ஓட்டம் தான். சரியா? அப்ப அப்படியான டைம்ல நம்ம கட்டாயம் மருத்துவர அணுகணும். அதே மாரி வந்து காய்ச்சல், அதே மாரி வேற அசாதாரணமான அறிகுறிகள்ல ஏதாவது நிறம் மாறி வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, அந்த டைமுக்கு வந்து நம்ம கட்டாயம் மருத்துவர அணுகணும். அதே மாதிரி சாம்பல் அல்லது செம்மஞ்சள் நிறத்திலான இரத்தம். நாங்க பார்த்தோம் தானே சாம்பல் அல்லது செம்மஞ்சள் நிறத்திலான இரத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், அதுவும் வந்து தொற்று நோய்க்கு உரியது. சோ அப்படி அது தொடர்ச்சியாக வருமாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், கட்டாயம் நாங்க மருத்துவரை அணுக வேண்டும்.